அடிச்சு போட்டு மிச்சம் அந்த வீடியோவும் போடுறேன் ஒரு வரியில இருக்குங்க. என்னடா நாங்க கிளிநொச்சி முன்னுரைக்கு கொண்டிருக்கோமா, அதாவது மொத்த வருமானத்திலேயே அதி கேவலமான வருமானம் குறைஞ்ச மாவட்டம் நாங்க. ஆனா இரத்தமிழா கேக்குது. அது போதையில பாடுற, இன்னைக்கு போதையில பாடுற, குடிச்சிட்டு வெறியில பாடுறீங்க நீங்க. என்ன கிளிநொச்சியில இருக்கிற ஒருத்தன் மாவீரர்களை புகழ்ந்து பாடி பெரியாள இருக்கக்கூடாது. தியாகங்களையும் நீங்கள் மனசுல வஜ்ரகோணமாட்டு பாடினீங்க என்றால் எப்படி பாடிப்பீங்க? இது வேங்கைகள் ஆடிடும் ஆட்டம், அது அப்படி இருந்திருக்கு. உணர்ச்சி வசப்பட்டு பாடினா பரவாயில்ல. அதுதானே அவங்களோட. இப்ப அண்ணனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மாவீரர்களை பாடினால் எப்படி பாடணும்? ஒரு இடத்துல நின்றுட்டே பாடணும். அப்படி பாடினா அடைக்க மாட்டானுங்க. என்ன லாஜிக் பாருங்க. குதிச்சு குதிச்சு உணர்வு வேகத்துல அந்த கொந்தளிப்புல அந்த கண்டா வர சொல்லுங்க, அதுல எல்லாம் அந்த வெறி எடுத்து ஆடுவாங்க பாருங்க. அப்படி ஒரு வெறியோட பாடுனா பிடிச்சி அடைச்சிருவாங்க. அதாவது மாவீரர்கள், விடுதலை, இதெல்லாம் பாடணும். பாடுற விதத்துலதான் பிரச்சனை இருக்கு. எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? இப்ப தெரியுதா இதெல்லாம் ஏன் தற்கொலைன்னு? சாவகச்சேரி மக்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா எதுக்காக இவனை மாதிரி ஆக்களை பார்லிமெண்ட் அனுப்புனத பூரா உலகமும் காரி துப்புதுன்னு? மாவீரர்களை பாடுங்க, பிரச்சனை இல்லை, நின்றுட்டு பாடுங்க. அப்ப பிடிச்சி உள்ள போட மாட்டான். அப்ப சிங்களம் உங்களுக்கு காதுல கேட்காது. குதிச்சு குதிச்சு பாடுறதுனால கேட்டுருச்சு. குதிக்கும் போது கேட்கும் இல்லையா? அப்படி துள்ளும் போது அப்படி மேல அப்பாய் கிளிம்பு ஆகிய வருவாங்க இல்லையா? அப்ப அங்க தூரத்துல இருக்க தென்னிலங்கையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படியே நீங்க நின்று பாடினீங்கன்னா தெரியாது. பயங்கரவாத